வணக்கம் நேயர்களே, இது ரீல் ரிவ்யூ நிகழ்ச்சி. வழக்கம் போல இந்த வாரம் வெளியான சில படங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். நம்மளோட படங்கள் பார்த்த நம்ம நண்பர்களும் கூட இருக்காங்க. இந்த வாரம் 4 போலீஸும் நல்லா இருந்த ஊரும் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அது தவிர வேற என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு? ஆவிக்குமார் ரிலீஸ் ஆயிருக்கு விக்ரம். அதே போல இன்னொன்று வந்து குரு சுக்ரன் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 3 படமே வந்து மினிமம் பட்ஜெட் படம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கடந்த வாரம்லாம் 2 வாரமா பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பட்ஜெட் படங்கள் மட்டுமே ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. சின்ன பட்ஜெட் படங்கள் எதுவும் ரிலீஸ் ஆகல. ஆனால் இந்த வாரம் சின்ன பட்ஜெட் படங்கள் மட்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 3 படத்துல எந்த படம் குறிப்பிட்ட பார்க்கக்கூடிய படம், ஒரு பிரபலமான படமா பார்க்கப்படுது அப்படின்னா 4 போலீஸும் நல்லா இருந்த ஊரும் படம் தான். ஏன் அப்படின்னா அருள்நிதி ஏற்கனவே வந்து 4 ஹிட் கொடுத்துருக்காரு. அதாவது வம்சம் படம், மௌனகுரு, அப்புறம் லாஸ்டா வந்த டிமாண்டி காலனி. இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கதையை தேர்ந்தெடுத்து நடிச்சிருந்தாரு. ஒரே மாதிரியான கதையில வந்து டிராவல் பண்ணாம டிஃப்ரெண்ட் ஜேனர்ல வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய படங்களை வந்து இப்போ பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் நடிச்சிருக்கக்கூடிய இந்த 4 போலீஸும் நல்லா இருந்த ஒரு படத்துக்கு ஒரு மாஸ் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த படத்தை பத்தி முதல்ல பேசலாமா? அந்த படத்தோட கதை 4 போலீஸும் நல்லா இருந்த ஊரும் பொறுத்த வரைக்கும் அந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. அருள்நிதி எல்லாமே ஒரு வித்தியாசமான கதை களத்தை தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கதை நல்ல கதை. ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒழுக்கமா இருக்காங்க, நேர்மையாகவும் நியாயமா இருக்காங்க. அந்த ஊருக்குள்ள வந்து மது கிடையாது, புகைப்பிடிப்பது கிடையாது, ஊருக்குள்ள எல்லாம் சுத்தமா இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல கூட ஃபேன் போட்டிருக்காங்க, திருட்டு பயம் கிடையாது. அந்த ஊர் பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்தி மான்களா இருக்காங்க. இவ்வளவு ஒழுக்கமான ஒரு கிராமம். இப்படிப்பட்ட கிராமத்துல குற்றச்செயல்களே நடக்காது. இப்படிப்பட்ட கிராமத்துல வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன் தேவையா அப்படின்னு ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் முடிவெடுக்குது. சரிப்பா, நீங்க போலீஸ் ஸ்டேஷன் இழுத்து மூடிட்டு நீங்க ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு போங்கன்னு சொல்றாங்க. இந்த 4 பேருக்கு மிகப்பெரிய ஷாக். இந்த மொத்தம் இருக்கிறது 4 போலீஸ் தான் அந்த ஸ்டேஷன்ல. இந்த 4 பேருக்கு மிகப்பெரிய ஷாக். இவ்வளவு ஒரு நல்ல ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு ஒரு வன்முறையான ஒரு மாவட்டத்துக்கு போகணுமா அப்படிங்கும் போது அவங்க ஒரு பெரிய பீதி உருவாயிருது அவங்களுக்குள்ள. ஸோ அந்த ஸ்டேஷனை தக்க வச்சுக்கணும், அங்கேயே அவங்க வந்து தொடர்ந்து வந்து பணிபுரியணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க செய்யக்கூடிய அத்தனை கலாட்டாக்களும் தான் மீதமுள்ள படம். அந்த வகையில் இந்த கதைக்களம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதைக்களம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தமிழுக்கு இது புதுசுதான். இந்த படத்துல வர கிராமத்துக்கு பேர் வச்சிருக்காங்க பொற்பந்தல் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இந்த பேரை வந்து எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கும் இல்லையா? இந்த பேர் எங்க கேட்டிருக்கோம்னா காந்தி பிறந்த ஊர். அந்த பொற்பந்தர் அப்படின்ற பேரை தான் போர்பந்தர் அப்படின்ற பேரை தான் வந்து இப்ப மாத்தி அது வந்து அந்த அமைதிக்கான ஒரு பேர் இல்லையா? அவரு அமைதிக்காக போராடினாரு, அந்த அமைதியான முறையில சுதந்திரம் வாங்கினாரு. ஸோ அவர் பிறந்த ஊரை தான், அந்த கிராமத்துடைய பேரை தான் இந்த படத்துல வரக்கூடிய ஒரு அமைதியான கிராமம் அப்படின்ற ரீதியில இதே மாதிரியான கிராமம் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி பாலச்சந்திர கூட ஒரு படத்துல வந்து இந்த கதைக்களமா தேர்ந்தெடுத்துப்பாரு. பொதுவாக என்னன்னா இந்த மாதிரி கிராமம் ரொம்ப பிடிச்சிருக்கு நமக்கு. நான் கதை ஸ்டார்ட் ஆகிற டைம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கிராமம் அழகா இருக்கும். இந்த கிராமத்துல நம்ம இருந்தா இப்படி இருக்கும், உண்மையிலேயே இப்படி ஒரு கிராமம் இருந்தா இப்படி இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குது. பார்க்குற எல்லாருக்குமே அதான் தோணும். இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த கேரக்டர் அந்த கிராமத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் அந்த கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த எக்ஸ்பிளனேஷனே அப்படிதான் கொடுப்பாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன தோணுதோ அதே அந்த கேரக்டர் அப்படியே எடுத்து டிராவல் பண்ணியிருப்பாங்க. அதுல நீங்க சொல்ற ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் சிங்கப்பூர் உதாரணம் சொல்லுவார். அவர் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருப்பாரு அந்த ஒரு கேரக்டர். சிங்கப்பூர் வந்து அவ்வளவு டிசிப்ளினான ஊரு, ஒழுக்கமான ஊரு. ஆனா அங்க சட்டத்தின் அடிப்படையில தான் எல்லா ஒழுக்கங்களுமே இருக்கு. அந்த உண்மைதான். அது சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் அந்த கிராமத்துல என்ன டிசிப்ளின் வந்து அதே மாதிரியான ஒரு நாடுதான் அது. ஆனா அங்க வந்து என்னன்னா ஒரு ஜஸ்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரமான ஒரு இதுல விஷயங்கள் வந்து அவங்க கட்டுப்பாடா இருக்குன்னு சொல்ல முடியாது. சட்டம் கடுமையானது, தண்டனை கடுமையானது. அதனால ஆட்டோமேட்டிக்கா அந்த டிசிப்ளின் இருக்கு. ஆனா இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா மக்கள் ட்ரெடிஷனலாவே அந்த ஊர் மக்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் புரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு ஒழுக்கமா இருக்காங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போவார் அவரு. அதான் நம்ம இந்தியாவுக்கே வந்து முன்மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு கிராமம். ஆமா, அதனால வந்து ஒவ்வொரு வருஷமும் ஜனாதிபதி விருது வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அதான் களம். அடுத்தடுத்து வாங்க போறோம் அப்படிங்கிற நம்பிக்கையும் அவங்கள்ட்ட இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி தங்களை மாரி வேற எந்த இடத்துலயும் இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை, அதுல ஒரு செல்ஃப் கான்பிடென்ட் கூட ஒருத்தருக்கு இருக்க மாதிரி அந்த கேரக்டர்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு இன்னொரு விஷயம் வந்து ஞாபகத்துக்கு வருது. அதாவது பிரிட்டிஷ் படம் ஒன்று 1939ஆம் ஆண்டு வெளியே வந்த படம். அந்த படத்து பேரு ஆஸ்க் ஏ போலீஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட இன்ஸ்பிரேஷனாக தான் இந்த 4 போலீஸும் நல்லா இருந்த ஒரு படத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதில் வரக்கூடிய ஒரு சின்ன விஷயம், அதுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரியான டெவலப் பண்ணி கதையை டெவலப் பண்ணி இங்கே வந்து படமாக கொடுத்துருக்காங்க. அங்கேயே கூட வந்து பிரிட்டன்லேயே கூட அந்த படம் வந்து ரீமேக் செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் அந்த ஆஸ்க் ஏ போலீஸ்மேன்ற படத்தை வந்து ரீமேக் பண்ணி 1982ல் வந்து பாய்ஸ் இன் ப்ளூ அப்படின்னு பண்ணியிருக்காங்க. அந்த 2 படங்களையும், அந்த ரீமேக் பண்ண படத்தையும் அதோடைய தழுவலா
2007ல வந்து ஹாட் பஸ் அப்படின்ற ஒரு மூவி வந்திருக்கு. ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்கும். என்னன்னா இதுல வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனை தக்க வச்சுக்கிறதுக்காக அந்த ஊர்ல வந்து குற்றங்கள் நடக்கணும் அப்படின்னு அதை இனிஷியேட் பண்ணுவாங்க. இந்த ஹாட் பஸ்ன்ற மூவில வந்து அந்த குற்றங்களை இனிஷியேட் பண்ணும்போது ரியல் கிரிமினல்ஸை இவங்க ஹேண்டில் பண்ண வேண்டியது வந்துடும். நான் இந்த படத்துல கூட நினைச்சேன், நான் இன்டர்வியூல கூட அப்படி ஒரு சீன் உருவாகும்னு நினைச்சேன். நான் அப்படி உருவாகல. அப்படி உருவாகல. அவங்க வந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருக்காங்க, காப்பி அடிக்கல. அது தெரியும், பாராட்டப்பட வேண்டிய விஷயம். பாராட்ட வேண்டிய விஷயம் தான். விக்ரம், பொதுவா பாத்தீங்க அப்படின்னா சில படங்கள் வந்து இது குழந்தைகள் மட்டும்தான் பார்க்க முடியும், சில படங்கள் வந்து லேடிஸ் பார்க்க முடியாது, குடும்பத்தோட பார்க்க முடியாது. இந்த மாதிரி எல்லாம் 3 வெரைட்டியா வந்து இதெல்லாம் சொல்லுவோம். நாமளே வந்து நிறைய பேர்த்திட்ட வந்து சொல்லியிருக்கிறோம். ஆனா 4 போலீஸும் நல்லா இருந்த ஒரு படத்தை வந்து எல்லாருமே பார்க்கலாம். அதுல வந்து எந்த ஒரு கிரைமோ அல்லது மிகப்பெரிய வன்முறையோ எதுவுமே கிடையாது. ஒரு நீட்டா ஒரு சிம்பிளா ஒரு படம் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இல்லையா? டார்கெட் ஆடியன்ஸே இல்ல. ஆமா, டார்கெட் ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே எடுத்திருக்காங்க. அது இன்னும் சொல்ல போனா, இன்னும் நம்ம ஸ்பெசிஃபிக்கா சொல்ல போனோம்னா, இது வந்து ஒரு இதனால் அறியப்பட்ட நீதி என்னவெனில் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாரல் ஸ்டோரியா கொண்டு போயிருக்காங்க. ஆனா நீங்க நம்ம அந்த ஃபாரின் ஃபிலிம்ஸ் தழுவப்பட்டாலும் கூட நீங்க சொன்ன மாதிரி லோக்கல் ஃபிளேவருக்கு ஏற்ற மாதிரி மாத்திருக்காங்க. அந்த வகையில வந்து அவங்க என்னன்னா சின்ன குழந்தைகளுக்கான படமா சொல்லலாம், அதை பார்க்க சொல்லலாம். ஒரு கிராமங்கிறது ஒரு டிசிப்ளினான ஒரு கிராமம், ஒரு டிசிப்ளினான ஒரு சொசைட்டி வந்து எப்படி கரப்ட் ஆகுது, இதெல்லாம் வந்து நிச்சயமா வந்து இளையோருக்கும் குறிப்பா குழந்தைகளுக்கு வந்து ஒரு சொல்லப்பட வேண்டிய ஒரு கதை. ஒழுக்கம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த படம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உண்மை. அதே போல இந்த படத்துல இன்னொரு விஷயம்னா நடிகர்களுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸை பத்தி பேசலாம். ஏன் அப்படின்னா இதுல நடிச்சிருக்கக்கூடிய அருள்நிதியா இருக்கட்டும், சிங்கமொழியா இருக்கட்டும், பகவதி பெருமாள் எல்லாருமே வந்து யதார்த்தத்தை தான் வெளிப்படுத்தியிருக்காங்க. குறிப்பா அருள்நிதி வந்து தான் நடிக்கிற படத்தை வந்து தன்னை சுத்தி கதை நடக்கணும் அப்படிங்கறது இது வரைக்குமே தேர்ந்தெடுக்கல. அதே தான் இந்த படத்துலயும் வந்து ஃபாலோ பண்ணிருக்காரு அப்படின்னு பாராட்ட வேண்டிய. படத்துல வந்து ஒரு கேரக்டரா தான் அவர் பண்ணிருக்காரு. நான் வந்து நிச்சயமா அவரை ஹீரோன்னு சொல்ல முடியாது. ஆமா, ஹீரோன்னு பார்த்தோம்னா சிங்கம்புலியை சொல்லலாம். கடைசி வரைக்கும் ஹீரோ இருக்காரு. அந்த படத்தை கேரி பண்ணி கொண்டு போறதே சிங்கப்புலி தான். அவருடைய கேரக்டர் சுத்தி தான் எல்லா விஷயங்களும் நடக்குது. அவர் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கு தான் என்னென்ன பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கறது தான் வந்து இயக்குனர் சொல்ல முயற்சிச்சிருக்காரு. சிங்கம்புலியோட நடிப்பு வந்து நம்ம சொல்லியே ஆகணும். என்னன்னா இப்ப நீங்க சிங்கம்புலி வந்து ஒரு காமெடி சீன்ல அவரு அழுதாலும் வந்து நமக்கு சிரிப்பு தான் வருது. அதே ஒரு சீரியஸான சீன்ல அவர் சிரிச்சா கூட நமக்கு வந்து பாவமா தான் இருக்கு. ஆமா, அதுதான் ஒரு நல்ல நடிப்புன்னு நான் நினைக்கிறேன். அவர் உண்மையா ரொம்ப அற்புதமா தன்னோட நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. இது வரைக்கும் அவர் நடிச்ச படங்கள்ல இருந்து இந்த படம் வந்து அவரை இன்னொரு ஸ்டெப்புக்கு கொண்டு போகும் அப்படின்னு. அதுல நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அவருடைய இது தான் தவறு செஞ்சாலும் கூட அந்த தவறை வந்து தான் ஏத்துக்க முடியாத சூழல், அதே சமயத்தில் வெளிப்படுத்த முடியாத சூழல் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழல் தான் அவர் கொடுத்திருக்காங்க. அதுல அந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அது இன்னும் கொஞ்சம் அந்த அவருக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு சரியான சொல்யூஷன் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுது அந்த கதையை பொறுத்த வரைக்கும். நிச்சயமா அவரை வந்து சரியா ஜஸ்டிஃபை பண்ணல அப்படின்னு சொல்லலாம். அவர் இவ்வளவு தூரம் காப்பாத்திருக்க வேண்டியது இல்ல. ஆமா, அதே மாதிரி இந்த ஹீரோயின் கேரக்டர் கூட சொல்லலாம். ரம்யா நம்பீஷன் வந்து ரொம்ப அழகா இருக்காங்க, அவங்க நல்லா நடிக்கிறாங்க. அவங்க ஏன்னா அவங்க கேரக்டர் ரொம்ப கம்மியான காட்சிகள் தான் இருக்குது படத்துல. நிறைய படங்கள்ல ஹீரோயின்களுக்கு குறைவான காட்சிகள் தான் வைப்பாங்க. அதே போல இந்த படத்துலயும் குறைவா தான் வச்சிருக்காங்க. ஆனா ரொம்ப குறைவா வச்சிருக்காங்க அப்படின்னு தான் வந்து எனக்கு தோணுது. இதுல நான் ஒரு முக்கியமான விஷயமா கவனிச்சது என்ன அப்படின்னா, ஒரு படம்னா 2.5 மணி நேரம் தான் இருக்கணும், 3 மணி நேரம் தான் இருக்கணும், அந்த படத்தை அவ்வளவு நேரம் தான் இழுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்து ஏன் தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும் இருக்குன்னு தெரியல. நீங்க காக்கா முட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரமா 2 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் 48 நிமிஷம் அந்த படம் எடுத்திருந்தாங்க. அதுதான் அந்த படத்தோட சக்சஸுக்கான காரணமா கூட பேசப்பட்டுச்சு நீங்க சொன்ன மாதிரி. ஏன்னா ஒரு கதையை வந்து இவ்வளவுதான் சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதை நேர்த்தியான முறையில அவர் வந்து கையாண்டு இருந்தாங்க காக்கா முட்டையில. அதே போல இதையும் கையாண்டு இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. நீங்க ஹாலிவுட்ல பூரா அப்படிதான் இருக்கும். அவங்க வந்து நான் 2-3 மணி நேரம் ஆடியன்ஸ் உட்கார வைப்பேன், அதுக்காக நான் கதையை இழுப்பேன், பல்ஜ் பண்ணுவேன்லாம் யோசிக்கிறது இல்லாம எனக்கு இந்த ஸ்டோரி இதுதான்ப்பா, இந்த ஸ்டோரி அந்த இவ்வளவு நேரத்துல சொல்ல முடியும். நம்ம இண்டஸ்ட்ரியில மட்டும்தான் இப்படி மெனக்கிடுறாங்கன்னு இந்த படத்துல 3 மணி நேரம் ஆடியன்ஸை உட்கார வச்சே ஆகணும் அப்படின்னா கட்டாயம்னு எனக்கும் தெரியல. ஏன் ஒரு 1.5 மணி நேரத்துல முடிச்சா என்ன? ஆக்சுவலி இந்த ஆடியன்ஸ் வந்து இந்த 3 மணி நேரம் 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் கொடுத்தாதான் பாப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட் வந்து படம் எடுக்கிறவங்களுக்கு வந்து இருக்கா, இல்ல வந்து அந்த எண்ணத்துலதான் அந்த படத்தை எடுக்கிறாங்களா அப்படிங்கறத வந்து தெரியல. ஏன்னா அது ஒரு நிர்பந்தமாவே ஆக்கி கொடுத்துட்டு இருக்காங்க. இதனால என்ன ஆகுது தெரியுங்களா, நீங்க சினிமாவை ரசிக்கக்கூடியவனுக்கு வந்து கூட சலிப்பு ஏற்பட்டுருது. நிச்சயமா இப்ப இந்த கதைக்களம்லாம் பாத்தீங்கன்னா 4 போலீஸும் நல்லா இருந்த ஒரு படத்துடைய களத்தை பாத்தீங்கன்னா இது அவ்வளவு தூரம் ஒரு 2.5 மணி நேரத்துக்கு மேல 3 மணி நேரம் வரைக்கும் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அவ்வளவு பெரிய ஸ்டோரி இல்ல. இது ஒரு 1.5 மணி நேரத்துல எடுத்திருந்தா இது ஒரு நல்ல படமா வந்திருக்கும். நல்ல ஒரு கான்செப்ட, நல்ல ஒரு கருத்தை வந்து சொன்ன மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இந்த படம் பார்க்கும்போது இந்த மாதிரில இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமே, நம்ம ஊர் இந்த மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஆமா, அந்த டியூரேஷன் தான் பிரச்சனைன்னு எனக்கு நினைக்கிறேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிகிற வரைக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்தது.
நம்ம நல்லா சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க ஆடியன்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தொய்வடைய ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு இன்னொரு காரணம் கூட சொல்லலாம். அது ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கலாம் இயக்குனருக்கு அப்படின்னா. ஏன்னா இடைவேளை வரைக்கும் ஒரு காமெடியா கொண்டு போயாச்சு. அதுக்கு அப்புறம் அதை வந்து சீரியஸா சொல்லலாமா, இல்ல வந்து காமெடி கலந்து சொல்லலாமா, இல்ல காமெடியா மட்டும் சொல்லலாமா அப்படின்ற ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. இதை வந்து காமெடியாவே சொல்லியிருந்தாரு, டிராவல் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இல்ல இன்னொரு விஷயம் கூட இருக்கு. நீங்க அந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க போலீஸ்காரங்க கூட நீங்க பழகி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அந்த படத்தை வந்து நீங்க வித்தியாசமா ரசிப்பீங்க. ஆனா மற்றபடி பொதுவா பார்க்கும்போது போலீஸ் ரொம்ப மட்டம் தட்டின மாதிரியா ஜென்ரலான ஒரு தோற்றத்தை உருவாக்கும். படத்தை கூட ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. என்ன அப்படின்னா, போலீஸ்காரங்களை வந்து தப்பா சித்தரிச்சிருக்கப்பட்டிருக்கு இந்த படத்துல அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு. அதுக்கு தயாரிப்பாளர் வந்து ஒரு விளக்கம் கொடுத்தாரு. இல்ல இது வந்து அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு எந்த தவறும் நடக்காத ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அதுல இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்ற ரீதியில் தான் அது வந்து இது பண்ணியிருக்கோம். நாங்க வந்து தப்பாலாம் எதுவுமே சித்தரிக்கல அப்படின்ற ஒரு சின்ன விளக்கம்லாம் வந்து பல கிராமங்களில் நீங்க வந்து அந்த போலீஸ்காரங்க அந்த கிராம மக்களோட கலந்திருந்தா மட்டும்தான் அந்த அந்த வந்து அங்க வந்து சிறப்பா பணிபுரிய முடியும். நம்ம அதையும் பார்க்கணும். அந்த வகையில் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. சரி, ஓவரால் இந்த மூவி என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, 4 போலீஸும் நல்லா இருந்த ஊரும் அப்படிங்கிறதுக்கு பதிலா 4 போலீஸும் நல்லா இருந்த ஆடியன்ஸும் வச்சிருக்கலாம். ஓகே, அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதான் இருக்கு. இந்த படத்தை வந்து கொஞ்சம் டூரேஷன் நம்ம முன்னாடி பேசின மாதிரி கொஞ்சம் குறைச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய செந்தில். அடுத்த வாரம் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது? ஏன்னா நம்ம கடந்த சில வாரங்களா வந்து ஒரு படம் பெரிய பெரிய படமா தான் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆமா, ஆனா அடுத்த வாரம் வந்து அந்த மாதிரி இல்ல, 3 படம் ரிலீஸ் ஆக போகுது. அது பெரிய பட்ஜெட் படம். இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணிருக்கு. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆரஞ்சு மிட்டாய் விஜய் சேதுபதி நடிச்சிருக்கிறது, தயாரிச்சு நடிச்சிருக்காரு. அந்த படம் வந்து வரப்போகுது. அது ஏதோ எழுதி இருக்காருன்னு கூட கேள்விப்பட்டேன். ஆமா, வசனம் எழுதியிருக்காரு, பாடல் எழுதியிருக்காரு, பாடி இருக்காரு. இந்த மாதிரி பல பரிணாமத்தை அந்த படத்துல வந்து அவர் முயற்சி செஞ்சிருக்காரு. அதுக்கடுத்து ஜெயம் ரவி நடிச்சிருக்காரு சகல கலா வல்லவன் அப்பா டக்கர் அப்படின்ற படம். உங்களுக்கு கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்பா டக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ராப்ளமா பேசிக்கிட்டு இருந்தது. கடந்த ஒரு வருஷமா அந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அஞ்சலி கூட ரீஎன்ட்ரி ஆகுறாங்க இந்த படத்துல அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷனா இருந்துச்சு. இதுக்கடுத்த இது என்ன மாயம் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அதுல விக்ரம் பிரபு நடிச்சிருக்காரு. ஏஎல் விஜய் மதராசப்பட்டினம் படத்தை வந்து இயக்குனர் அவருடைய படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அடுத்த வாரம் வந்து நிஜமாலும் அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து சினிமா ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாட்டமான நாளா தான் இருக்க போகுது. விக்ரம், இப்ப நம்ம உள்ளூர் மொழி படங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த படம் அதே மாதிரி இந்த 4 போலீஸும் நல்லா இருந்த ஊரும் வந்து எந்த தழுவல் எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா, ஆனா இதே மாதிரி ஒரு படம் நான் பார்த்திருக்கேன். இன்வென்ஷன் ஆஃப் லையிங்னு ஒரு படம் நினைக்கிறேன் நான். ஆமா, நிச்சயமா. அது இதோட இன்ஸ்பிரேஷன் எது அப்படின்றதெல்லாம் நம்ம பேசிட்டோம். இதே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு படத்தை, ஒரு இங்கிலீஷ் மூவி இன்வென்ஷன் ஆஃப் லையிங் அப்படின்னு. இந்த ஊர் எப்படி குற்றமே நடக்காத ஊர்ல குற்றம் நடக்க ஆரம்பிச்சா என்ன இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களோ, அதே மாதிரி இன்வென்ஷன் ஆஃப் லையிங் அப்படின்ற மூவில பாத்தீங்கன்னா பொய்யே தெரியாத ஒரு சிட்டி. என்ன சொன்னா அது பொய்யா இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. உண்மை மட்டுமே பேச தெரிஞ்சவங்க. அப்ப அப்படி இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஊர்ல வந்து யாரும் தப்பு செய்யலாம், எந்த விதமான இதுவும், ஏன்னா யாரை கேட்டாலும் உண்மையதான் சொல்ல போறாங்க. அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட இதுவும் அதுவும் ஒத்து போற மாதிரி எனக்கு தோணுது. அந்த ஊர்ல வந்து ஒரே ஒருத்தன் சந்தர்ப்ப சூழ்நிலையால, கதையோட நாயகன் ஒரே ஒருத்தர் சந்தர்ப்ப சூழ்நிலையால வேற வழி இல்லாம அவருக்கே தெரியாம பொய்யின் தெரியாம பேசிடுவாரு உண்மை இல்லாத ஒரு விஷயத்த. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது, அவர் என்ன சொன்னாலும் நம்புவாங்க, அவரு மட்டும் பொய் சொல்ல தெரிஞ்சவரா இருப்பாரு அப்படின்ற ஒரு களத்தை வச்சு அந்த படம் மூவ் ஆகும். ரொம்ப பொய் சொல்றதுல இருந்து ஒரு விஷயம் கிரியேட் ஆகிட்டே இருக்குமோ எப்படி அது? ஆமா, இல்ல அதாவது எப்படின்னா, அவர் வந்து முதல்ல ஒரு பொய் சொல்ல ஆரம்பிப்பாரு. அந்த பொய் மூலமா அவருக்கு நல்லது நடக்கும். அதுக்கு பேரு பொய்ன்னு அவருக்கு தெரியாது. இல்லாத ஒரு விஷயத்த சொன்னா நமக்கு நல்லது நடக்குது அப்படின்னு நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நம்ம இந்த மாதிரி இல்லாத விஷயங்களை, உண்மை இல்லாத விஷயத்த சொல்லி எடுத்துக்க முடியும் அப்படின்றது அவர் தெரிஞ்சு அவரு ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுவாரு. நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா, பிஹைண்ட் எவ்ரி கிரேட் ஃபார்ச்சூன் தேர் இஸ் a crime அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்துக்கு பின்னாடி கட்டாய ஒரு குற்றம் இருக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் நினைக்கிறது கிட்டத்தட்ட அது. ஏன்னா எல்லாமே ஒழுக்கமா இருக்காங்க, ஒருத்த மட்டும் ஒழுக்கம் கிட்ட போது அவங்கள்ட்ட ஆட்டோமேட்டிக்கா அவனோட எல்லா மற்றவங்க இருக்கக்கூடிய வசதிகள், வாய்ப்புகள், பொருட்கள் பூரா அவங்ககிட்ட போய் அக்யூமுலேட் ஆயிடும். அதுதான் அப்படி ஒரு களத்தை தான் அந்த படத்துல கையாண்டிருப்பாங்க. இந்த படத்தை பத்தி பேசும்போது அந்த படங்கள் ஞாபகம் வருது. ஓகே, நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரத்துக்கு வந்துட்டோம். அடுத்த வாரம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த படங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத அடுத்த நிகழ்ச்சியில பேசலாம். நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி. ரீல் ரிவ்யூ கடந்த வார நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியாக பதிலளித்த நேயர்கள்: அவினாஷ் கோட்டூர் சென்னை, திருமால் கண்ணன் சென்னை, மிதுன் ராஜா சென்னை, சரவணன் சென்னை, நாகராஜா சென்னை. இந்த வார கேள்வி: 4 போலீஸும் நல்லா இருந்த ஊரும் திரைப்படத்தில் இடம்பெறும் கிராமத்தின் பெயர் என்ன?
இந்த கேள்விக்கு சரியாக விடையளிப்பவர்களில் தேர்ந்தெடுக்கப்படும் 5 பேருக்கு ஐநாக்ஸ் தியேட்டர்ஸ் வழங்கும் தலா ஒரு டிக்கெட் அனுப்பி வைக்கப்படும். பதிலை rr@newgenmedia.in என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு தொலைபேசி எண் மற்றும் முகவரியுடன் அனுப்பி வைக்க வேண்டும். இந்த போட்டி சென்னை நேயர்களுக்கு மட்டுமே.